வணக்கம். சேஷாத்ரி, லேபர் லா அட்வைசர், கார்ப்பரேட் ட்ரைனர், பாஸ்ட் ட்ரைனர், ஐசி மெம்பர். ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் வழக்கம் போல இந்த மாசத்துக்கு உண்டான ஸ்டாச்சுட்டரி கம்ப்ளைன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோல கண்டென்ட்டா இதெல்லாம் இருக்கு. முதல்ல இந்த மாசம் என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ் எல்லாம் பிளான் பண்ணப்பட்டிருக்கு, ஸ்டாச்சுட்டரி அப்டேட்ஸ், அதாவது செப்டம்பர்ல என்ன மாதிரியான நோட்டிபிகேஷன் ஏதாவது வந்திருக்கா அதை பத்தினது. அடுத்ததா கம்ப்ளைன்ஸ், இந்த அக்டோபர் மாசத்துக்குண்டான கம்ப்ளைன்ஸ். இந்த 3 தலைப்புகள்ல இந்த வீடியோ இருக்கு. முதல்ல பார்த்தோம்னா ட்ரைனிங்ஸ். இந்த மாசம் ஒரு 4 ட்ரைனிங்ஸ். ஒன்று ஜிஎஸ்டி மேடிசின்ற ஒரு டாபிக்ல ஜிஎஸ்டி பத்தி ஃபுல் கம்ப்ளீட் டீடைல் உங்களோட ஃபினான்ஸ் டீம்ல எக்ஸசைஸ் யாரெல்லாம் டாக்ஸ் டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ட்ரைனிங். ஜிஎஸ்டியில பேசிக்ஸ், இன்வாய்ஸ், ரிட்டர்ன்ஸ், எவ்ரிதிங் கம்ப்ளீட் ஜிஎஸ்டி பத்தின ஒரு ட்ரைனிங். 18ஆம் தேதி வண்டலூர்ல ஹையர் டு ஃபயர் லேபர் லாஸ், ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான லேபர் லாஸ் பார்க்கணும், அதே மாதிரி டெர்மினேஷன் ஆர் செப்பரேஷன் பண்ணும்போது என்ன மாதிரியான லேபர் லாஸ், கம்ப்ளீட் அப்பாயின்மெண்ட் அண்ட் செப்பரேஷன், அதுக்குண்டான ஒரு 1 டே செஷன் வண்டலூர்ல இருக்கு. பாண்டிச்சேரியில ஃபர்ஸ்ட் டைம் பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ கம்ப்ளைண்ட்ஸ் கம்ப்ளீட் டோட்டலா பிஎஃப்ஐயும் இஎஸ்ஐயும் அலசி ஆராயக்கூடிய ஒரு ட்ரைனிங் செஷன். அது இல்லாம சென்னை மவுண்ட் ரோட்ல மெட்ராஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல ஒரு ட்ரைனிங் பிளான் பண்ணியிருக்கோம். பியூர்லி இன்டராக்டிவ் செஷன் ஆன் இபிஎஃப் சேலஞ்சஸ். நிறைய சேலஞ்சஸ், டே பை டே சேலஞ்சஸ் இருந்துட்டு இருக்கு. அந்த சேலஞ்சஸ்ல என்ன மாதிரியான இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்றோம், அதுக்குண்டான சொல்யூஷன்ஸ் அப்படின்ற டாபிக்ல ஒரு இன்டராக்டிவ் செஷன், ஆஃப் டே செஷன் நடைபெற போறது. அடுத்ததா கம்ப்ளைண்ட்ஸ். இந்த மாசத்துக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தோம்னா பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ ஆஸ் யூஷுவல் 15th அக்டோபருக்குள்ள பே பண்ணணும். அதாவது செப்டம்பர் மாசத்துக்கு உண்டான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் இந்த மாசம் 15th அக்டோபருக்குள்ள பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ பே பண்ணணும். இன் அடிஷன் டு தட் இன்டர்நேஷனல் ஒர்க்கர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஆர்கனைசேஷன்ல மந்த்லி ரிட்டர்ன்ஸையும் 15ஆம் தேதிக்குள்ள ஃபைல் பண்ண வேண்டியது. அடுத்ததா ப்ரொஃபஷனல் டேக்ஸ். சம் ஸ்டேட்ஸ்ல ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 10ஆம் தேதிக்குள்ள, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, 30th அப்படின்னு இருக்கு. பர்டிகுலர்லி ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ்ல 10ஆம் தேதிக்குள்ள. உங்களோட ஸ்டேட்ல ஏதாவது ப்ரொஃபஷனல் டேக்ஸ் இன்னும் பே பண்ணாம இருக்கு, இந்த டியூ டேட் இருக்குன்னா அதையும் பே பண்ணணும். அடுத்ததா மினிமம் வேஜஸ். மெனி ஸ்டேட்ஸ்ல மினிமம் வேஜஸ் ரிவிஷன் ஆயிருக்கு. அதாவது மினிமம் வேஜஸே 2 ஸ்பிளிட்டா 1st ஏப்ரல்லையும் 1st அக்டோபர்லயும் ரிவிஷன் ஆகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஒன்ஸ் இயர் தான், 1st ஏப்ரல் மட்டும்தான். மெனி ஸ்டேட்ஸ்ல 6 months ஒன்ஸ் ரிவிஷன் இருக்கு. உங்களோட பர்டிகுலர் ஸ்டேட்ல எல்லா ஸ்டேட்டுமே மினிமம் வேஜஸ் டிக்ளேர் பண்ணியாச்சு. 1st அக்டோபர்ல இருந்து அந்த ரிவைஸ்டு மினிமம் வேஜஸ் கொடுக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன் அதர் ஸ்டேட். அது இல்லாம இந்த மாசத்துல இஎஸ்ஐல அவுட் ஆஃப் கவரேஜ் யாருன்னா போனா அவங்கள ரிமூவ் பண்ண வேண்டியது இந்த மாசம் தான். அதாவது செப்டம்பர் வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். அக்டோபர்ல இருந்து அவங்கள ரிமூவ் பண்ணணும். அந்த இஎஸ்ஐ கவரேஜ்ல இருந்து இன்கேஸ் ஏதாவது சேலரி அவுட் ஆஃப் கவரேஜ் போனவங்களை ரிமூவ் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அது இல்லாம மிக மிக முக்கியமான ஒண்ணு ஃபேக்டரி லைசன்ஸ் ரினிவல். லைசன்ஸ் ரினிவல் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகால திஸ் மந்த் 31st அக்டோபர் தான் லாஸ்ட் டேட். அடுத்த வருஷத்துக்கு உண்டான ரினிவல்ஸை அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் 31st அக்டோபர். அதாவது தமிழ்நாடு ஃபேக்டரிஸ் ரூல்ஸ் எடுத்துனோம்னா ரூல் 7/2 என்ன சொல்லிருக்குன்னா, should be applied 2 months before expiry of license. உங்க லைசன்ஸ் இந்த வருஷம் 2024 வரைக்கும் தான் வேலிட் அப்படின்னு இருந்தா 2 மாசம் முன்ன, அதாவது அக்டோபர் 31st அப்ளை பண்ணணும். இன்கேஸ் லேட்டா பண்ணா என்ன ஆகும்? ரூல் 7/3 சொல்றது 110%. நீங்க இந்த மாசம் பண்ணாம அடுத்த மாசம் பண்ணீங்கன்னா 110% ஃபீஸ் பண்ணணும். இல்ல டிசம்பர்ல பண்ணீங்கன்னா 120% ஆஃப் உங்களோட என்ன ஃபீஸ் அப்ளிகபிளோ அதுல 120%. இன்கேஸ் டிசம்பருக்கு அப்புறம் பண்ணா 130% அப்படிங்கிற தமிழ்நாடு ரூல் சொல்றது. கர்நாடகாவோட ரூல்ஸும் 31st அக்டோபருக்குள்ள அப்ளை பண்ணணும்னு சொல்றது. பக்கத்து ஸ்டேட்டான ஏபி அண்ட் தெலுங்கானா, இந்த 2 ஃபேக்டரி ரூல்ஸ் என்ன சொல்றதுன்னா, ஏபி ஃபேக்டரிஸ் ரூல்ஸ் as well as தெலுங்கானா ஃபேக்டரிஸ் ரூல்ஸும் சேம் செக்ஷன். அதாவது ரூல் 4/5 என்ன சொல்றது, லைசன்ஸ் கிராண்ட் பண்ணா வேலிட், அதை கேன்சல் பண்ற வரைக்கும் வேலிட் தான். ஆனா என்ன பண்ணணும், ரூல் 6/1 பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் கேலண்டர், அடுத்த வருஷம் முன்ன, அதாவது டிசம்பருக்குள்ள ஃபீஸ் பே பண்ணா போதும்னு சொல்றது. அதனால யாரெல்லாம் ரினிவல் பண்ணணுமோ அவங்க என்ன பண்ணணும், 31st அக்டோபர் இந்த மாசத்துக்குள்ள அப்ளை பண்ணணும். ஒன்னே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்டரி லைசன்ஸ் இன்கேஸ் 4 years 5 years அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா இந்த வருஷம் எக்ஸ்பைரி ஆகலைன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம்.
எந்த வருஷம் எக்ஸ்பைரி ஆகுதோ அந்த டைம்ல அப்ளை பண்ணா போதும். ஒன்லி இந்த 2024ல எக்ஸ்பைரி ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூல்ஸ் பொறுத்து. அது இல்லாம இதை பத்தின டோட்டல் தகவல் எப்படி வந்து ஆன்லைன்ல ரினிவல் பண்ணுவது அப்படிங்கிறதுல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே வீடியோ இருக்கு. அந்த லிங்கையும் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்படி ரினிவல் பண்றது ஈஸியாக இருக்கும். அடுத்ததான் அப்டேட்ஸ் பார்த்தா ரொம்ப கம்மியான அப்டேட்ஸ் இந்த மாசம். எதுவும் பெருசான சேஞ்சஸோ நோட்டிபிகேஷனோ சர்க்குலரோ இல்லை. சிபிஐ பாயிண்ட்ஸ் இப்பதான் ஜூலைக்கு 343, ஜூன் மாசம் வரைக்கும் ஏர்லியர் வந்திருந்தது லாஸ்ட் மந்த். இந்த மாசம் வந்து 3 பாயிண்ட்ஸ் கம்மி ஆகி 343 அப்படிங்கிற சிபிஐ பாயிண்ட்ஸ் டிக்ளரேஷன் ஆயிருக்கு. ரீசெண்டா வந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அட்டெண்டன்ஸ் அலவன்ஸ் இல்ல பெர்ஃபார்மன்ஸ் அலவன்ஸ் இதெல்லாம் வந்து பிஎஃப்ல வந்து பேசிக் வேஜஸ் அப்படிங்கிற அந்த இதுல வராது அப்படின்றத கர்நாடக ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கா. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஏன்னா வந்து வேரியபிள் இருக்கக்கூடியது வந்து பேசிக்ல பிஎஃப்ஓட பேசிக்ஸுக்கு வராது. ரெண்டாவது, இந்த பார்ட்டி ஹூ அக்செப்ட் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஒருத்தர் அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணிட்டார். ஆனா அவர் போயிட்டு மறுபடியும் டிஸ்பியூட்டுக்கு போக முடியாதுன்னு கர்நாடக ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது செட்டில்மெண்ட் நம்ம பண்ணோம்னா அதை ப்ராப்பரா ரிட்டர்ன்ல ரெவன்யூ ஸ்டாம்ப் போட்டு எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிடணும். ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் ரிசீவ் தர் இஸ் நோ டியூ அப்படிங்கிறத நம்ம வாங்கிக்க வேண்டியது. அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்திருக்கு. நோ வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வென் போத் சைட்ஸ் ஆர் எது டொமஸ்டிக் என்கொயரி கண்டக்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கமே ஒரு லாயர் அப்பாயிண்ட் பண்ணா அதனால ஒன்றும் இல்லை, நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான். ஒரு பக்கம் லாயர் இல்லை அப்படின்னா அது தப்பு. அதை வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து போலீஸ் கேன் டேக் ஆக்ஷன். ஏதாவது ஒர்க்கர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்றா, அந்த ஸ்ட்ரைக் வந்து ஃபங்க்ஷன் டே டு டே அஃபேர்ஸை ஃபேக்டரியோட அஃபேர்ஸை பாதிக்கிறதுனா போலீஸ் வந்து ஆக்ஷன் அந்த ஒர்க்கர் மேல எடுக்கலாம் அப்படிங்கிறத மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ரொம்ப முக்கியமானது. ஒரு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்க்க எத்தனை நாள்ன்றதான் பார்க்கணுமே வழியா அவங்க ப்ரொபேஷனரா அது டெம்பரவரியா கன்ஃபார்ம்டா அப்படின்னு பார்க்க கூடாது. ஸோ ப்ரொபேஷனரி பீரியட்லையும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் அலவுட் அப்படிங்கிறத ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல வந்த முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸ். அடுத்ததா போஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்துருது. இதை பத்தின தனி வீடியோவும் பதிவிடுறேன். இதுல என்னன்னா ஓலா எல்லாருக்கும் தெரியும், நம்ம கார்லாம் புக் பண்றோம். அந்த டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓலான்ற ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் தான் ப்ரொவைட் பண்றான். அவன் என்ன பண்றான், ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் ப்ரொவைட் பண்றான். அதுல டிரைவர்ஸ் எல்லாம் வந்து அட்டாச் ஆகுறாங்க. அவங்க வேணுன்றதை யூஸ் பண்ணிட்டு அதுல வந்து ப்ராஃபிட் ஷேரிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஓலான்ற அந்த சாஃப்ட்வேர் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனம் அந்த டிரைவர்ஸ் வந்து அதுல அட்டாச் ஆகும்போது அவங்க எம்ப்ளாயியா இல்லையா அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு, ஏதாவது அக்ரிகேட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அந்த அக்ரிகேட்டரா இருக்கக்கூடிய அந்த ஓலான்றது அந்த அட்டாச் ஆகக்கூடிய டிரைவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்போது இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஒரு ஓலா ஒருத்தர் புக் பண்றாங்க, ஒரு ஃபீமேல் கர்நாடகால. அவங்க போகும்போது அந்த டிரைவருக்கோட பார்வை தப்பா இருக்கு. அது இல்லாம ஒரு புரோனோகிராஃபி மூவியை வந்து அந்த மொபைல்ல வந்து அந்த கார்ல போகும்போது பார்த்துருக்காரு. இவங்க நிறுத்தினாலும் நிறுத்தல. அதுக்கப்புறம் தான் வந்து கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. முதல்ல வந்து தீர்ப்பு கிடைக்கல. இப்போ கர்நாடக ஹைகோர்ட் வந்து எஸ் அவரும் உங்களோட யாரு எம்ப்ளாயின்ற கேட்டகரி தான். ஏன்னா வந்து பாஷா ஆக்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டா நம்ம ஆன் ரோல் எம்ப்ளாயி ஆஃப் ரோல் எம்ப்ளாயி மட்டும் இல்லை, ஈவன் விசிட்டர் கூட எம்ப்ளாயின்ற கால்குலேஷன்ல தான் வருது. அதனால அக்ரிகேட்டரா இருந்தாலும் அந்த டிரைவர் அவங்களோட எம்ப்ளாயின்ற கேட்டகரியில வரும்ன்றத இந்த தீர்ப்பு வந்து கர்நாடக ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் அதுக்கு ஏதோ தடை வாங்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்டே வாங்கியிருக்கிறதா நியூஸ் வருது. எனிவே இது ஒரு நல்ல ஐ ஓப்பனர் ஃபார் அஸ். எம்ப்ளாயின்றது யாரு அப்படிங்கிறத டிசிஷன் எடுத்திருக்கு. மேலும் தகவலை தனி வீடியோல பதிவிடுறேன். தேங்க்யூ. இது வரைக்கும் தான் இந்த மாசத்துல ஏன்னா பெருசா நிறைய நோட்டிபிகேஷன்லாம் வரல. ஏதாவது தகவல்கள் மேலும் தகவல்கள் தேவைன்னா என்ன கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.